தென்னகத்தின் குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த தென்னகத்தின் குரல் யூடியூப் சேனலை தொடர்ந்து கண்டுகளிக்க சப்ஸ்கிரைப் செய்ய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். 2026ஆம் ஆண்டு நடைபெறக்கூடிய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் எந்தெந்த கட்சி சார்பில் எந்தெந்த தொகுதிகளில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் என்பது குறித்து நாம் தொடர்ச்சியாக அறிந்து வருகின்றோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி. இந்த நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் 1952 முதல் 2021 வரை 16 சட்டமன்ற பொதுத் தேர்தல் அந்த தொகுதியில் நடைபெற்றுள்ளது. இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி 6 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 4 முறையும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 4 முறையும், ஜனதா கட்சி 1 முறையும், இப்போ கடைசியாக நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி 1 முறையும் அந்த தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவில் வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் யார் யார் வேட்பாளராக போட்டியிடப் போகிறார் என்பது குறித்து அறிய விரும்பினோம். கடைசியாக நடைபெற்ற 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவராக இருக்கக்கூடிய திரு எம்.ஆர். காந்தி அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்டவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அந்த கட்சியினுடைய அமைச்சராக இருந்த திரு சுரேஷ் ராஜன் அவர்கள் அந்த தொகுதியிலே போட்டியிட்டு தோல்வியடைந்தார். அந்த வகையில் மீண்டும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அந்த தொகுதி நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி மீண்டும் காங்கிரஸ் கட்சி பாரதிய ஜனதா கட்சிக்குத்தான் ஒதுக்குவதற்கு அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. அவ்வாறு அந்த தொகுதியை பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கினால் அந்த தொகுதியில் ஏற்கனவே தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு எம்.ஆர். காந்தி அவர்கள் தான் வேட்பாளராக போட்டியிடுவார் என்பதுதான் தற்போது உள்ள கள நிலவரம். ஒருவேளை அவருக்கு வயதின் அடிப்படையில் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் ஏற்கனவே கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த ஏற்கனவே நாகர்கோவில் நகராட்சி தலைவராக இருந்த திருமதி மீனா தேவி அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் வாய்ப்பு வழங்கப்படலாம் என்பதும் தகவலாக உள்ளது. அதே வேளையில் இந்த தொகுதி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே போட்டியிட்டால் அங்கு யாருக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்பது குறித்து அறிய விரும்பினோம். இந்த தொகுதியை பொறுத்தளவில் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நாஞ்சில் முருகேசன் அவர்களும், முன்னாள் அமைச்சர் கே.டி. பச்சம்மாள் அவர்களும், மாவட்ட செயலராக இருக்கக்கூடிய நாஞ்சில் வின்சென்ட் அவர்களும் இந்த தொகுதியில் சீட்டு கேட்டு மோதுவதாக தெரிகின்றது. அவ்வாறு இந்த மூவரில் ஒருவருக்கு அந்த தொகுதியில் வாய்ப்பு வழங்கப்படலாம். அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் இனிமேல் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட மாட்டேன் என்பதால் மீண்டும் இந்த தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சராகவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் இந்த தொகுதியின் மீது ஒரு பார்வை வைத்துள்ளதாக தெரிகின்றது. அதேபோல் இந்த தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் மீண்டும் இந்த தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் தான் போட்டியிடக்கூடும் என்பதுதான் தற்போது கள நிலவரம். அவ்வாறு போட்டியிட்டால் ஏற்கனவே அந்த தொகுதியில் வெற்றி பெற்று அமைச்சராக இருந்த 2026ஆம் ஆண்டு தோல்வியுற்ற சுரேஷ் ராஜன் அவர்களுக்கு தான் அந்த தொகுதியை கண்டிப்பான முறையில் வழங்கப்படும் என்பதும், ஒருவேளை அவருக்கு தற்பொழுது மாநில உணவு வாரியத்தினுடைய தலைவராக இருப்பதால் அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் தற்போது கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட கழக செயலாளராக இருக்கக்கூடிய மாநகராட்சியினுடைய மேயர் திரு மகேஷ் அவர்களுக்கும் அந்த தொகுதி வழங்கலாம் என்பதும், அவ்வாறு 2 பேருக்கு வழங்கவில்லை என்றால் அங்கு இருக்கக்கூடிய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் இளையவர் என்ற முறையில் அவருக்கு வழங்குவதற்கு தான் தொகுதியில் அதிக வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. இந்த நாகர்கோவில் தொகுதியை பொறுத்தவரையில் நாகர்கோவில் மாநகராட்சி மற்றும் முழுவதும் நகர்ப்பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக உள்ளது. அதேபோல் இந்த தொகுதியை பொறுத்தளவில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமூகம் நாடார் சமூகம், அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சமூகம் பிள்ளைமார் சமூகம், அதற்கு அடுத்தபடியாக சிறுபான்மை சமூகங்கள் அந்த தொகுதியில் கணிசமாக வாழ்கின்றனர். இந்த தொகுதியில் கடுமையாக போராடினால் கண்டிப்பான முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புள்ளதாக தெரிகின்றது. நன்றி.